ஃபெமினினுக்கு டேர், ப்ளூரலுக்கு டேன். ஓகே மேம். அதே மாதிரி இங்க வந்து ஏ ஆன் யூஸ் பண்ணோம்னா மாஸ்குலினுக்கு நாய்ட்ரமுக்கு ஐனம். ஸோ ஒரே மாதிரி எண்டிங் வருது பாருங்க, டேம், ஐனம், மைனம். சரிங்களா? ஓகே மேம். இது ஈஸியா ரிமெம்பர் பண்ண முடியும் தானே? முடியும் மேம். ஓகே. டேர்னா ஐனர், ஃபெமினின்னா ஐனர். ஸோ இது ப்ளூரலுக்கு எதுவுமே வராது, ஐனே வராது. அதே மாதிரி தான் மைனம், மைனம், மைனர், மைனன், ஃப்ராய்டன். ஆக்சுவலி ஃப்ராய்டே தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து டாட்டிவ் யூஸ் பண்ணும்போது இங்கே மைனன், ஃப்ராய்ண்ட், என் ஆட் பண்ணிக்கணும், ஃப்ராய்டன். ஓகேவா? ஓகே மேம். எந்த வேர்டு வந்தாலுமே இங்கே என் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் என்னோட அம்மா கூட பேசுகிறேன் அப்படின்னா எப்படி சொல்வீங்க? இஷ், இஷ்னா நான். ஓகேவா? பேசுறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ரெஷர். மிட், மிட் யூஸ் பண்ணுவோம் வித் மை மதர். ஓகேவா? மிட் யூஸ் பண்ணா இப்போ மை மதர் அப்படின்னா நான் எது யூஸ் பண்ணும்? இது மூணுத்துல. ஸோ இது ஆக்சுவலி மதர்ன்றது வந்து ஃபெமினின் இல்லையா? மதர்னா ஃபெமினின், ஃபீமேல் தானேமா? ஆமா மேம். அப்போனா இங்க ஃபீமேலுக்கு ஐனர். ஸோ ஏ ஆன் யூஸ் பண்ணோம்னா ஐனர், இஸ் ப்ரெஷர் மிட் ஐனர் முட்டர் அப்படின்னா ஏதோ ஒரு மதர் கிட்ட பேசுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே மேம். இல்லைன்னா இஸ் ப்ரெஷர் மிட் டர் முட்டர் அப்படின்னா வித் த மதர். ஓகேவா? உங்களுக்கு அப்படி சொன்ன புரியுது. ஸோ மறுபடியும் அதே டைப் பண்றேன். இஸ் ப்ரெஷர் மிட் டர். ஃபெமினினுக்கு என்ன வருதுங்க? டர். டர் வருதா? வித் மிட் டர் முட்டர்னா வித் த மதர். மறுபடியும் இஸ் ப்ரெஷர் மிட், இங்க வந்து என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லும்போது இப்படி மைனர், மைனர் முட்டர். ஓகேவா? ஓகே மேம். அதே மாதிரி தான் இப்போ அப்பா கூட பேசுற அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இல்ல இப்போ அப்பா கூட உட்கார்ந்து காஃபி குடிக்கிறேன். காஃபே, காஃபி மிட் என்னுடைய அப்பா, மை ஃபாதர். டெம். டெம்னா த யூஸ் பண்ண வித் த ஃபாதர். டெம் யூஸ் பண்ணினா கரெக்ட் தான், நீங்க சொன்ன ஆர்டிகல் கரெக்ட் தான், ஆனா வித் த ஃபாதர் வந்துடும். ஓகேவா? ஆனா என்னுடைய அப்பாவோட அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்வேன்? இஷ் ட்ரிங்கர் காஃபி மிட் மைனம் ஃபாதர், மை ஃபாதர். ஓகே. புரிஞ்சுதா? மைனம். ஓகே மேம். இதேதான் பண்ண போறீங்க. வேற என்ன இருக்கு சொல்லுங்க. இதுல மிட் யூஸ் பண்ணா நீங்க வந்து இதுதான் யூஸ் பண்ணும். இது மூணுத்துல இதுதான் யூஸ் பண்ணும். கரெக்டா? ஓகே மேம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்கிறேன் அப்படின்னா இஷ் ட்ரிங்கர் காஃபி மிட் மைனன் ஃப்ராய்டன். ஆமா. என் குழந்தையோட நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னா இஷ் ட்ரிங்கர் காஃபி மிட் மைனம் கிண்ட். கிண்டர்னா சில்ட்ரன், கிண்ட்னா தனியா. ஓகேவா? அதே வந்து ப்ளூரல், உங்க பசங்களோட 2 பேரோட சேர்த்து குடிக்கிறீங்க அப்படின்னா மைனன் கிண்டர். கிண்டர் என்ன ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? ஓகே மேம். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். மரியா மேம் புரிஞ்சுதுங்க மேம். அதுதான் நேத்து பண்ணோம். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து எஸ்ஸும் எஸ்சிஹெச் என்ன சவுண்ட் இங்கே கேட்குது அப்படின்னு நீங்கள் அது மார்க் பண்ணும். எஸ் கேட்குதா எஸ்சிஹெச் சவுண்ட் கேட்குதா அப்படின்னு. 1. Schale. என்ன சவுண்ட் கேட்டுச்சுமா? ஷாலன். ஷா ஷ் சவுண்ட் தானே, இஸ் சவுண்ட் கேட்கல. ஷாதான் கேட்டுச்சு. ஆமா, அப்போனா எஸ்சிஹெச் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? 2. Tisch. டிஷ். எஸ்ங்க மேம். ஆஹா, டிஷ் டிஷ். எஸ்சிஹெச் மேம். டிஷ். 3. Bus. எஸ் மேம். ஆ. எஸ். 4. Essen. எஸ்என். எஸ்என். எஸ் சவுண்ட் எஸ்என். ஓகேவா? ஓகே மேம். ஸோ இதுக்கு என்ன வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷார்ல. ஷார்ல, டிஷ், புஸ், எஸ்என். ஓகேவா? இது ஷார்ல, டிஷ், புஸ், எஸ்என். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க மேம். ஓகே. அடுத்த ஆடியோ என்னன்னா வேர்ட் அன்ஃபாங் ஸ்டார்ட்ல. வேர்ட் அன்ஃபாங்னா பிகினிங் ஆஃப் த வேர்டு. ஆர்டர் சிலபல் அன்ஃபாங். சிலபல் அன்ஃபாங்னா ரெண்டு வேர்ட்ஸ் சேர்த்து பேசுவாங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூ ஸ்டுக். ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? எஸ் மேம். இந்த ரெண்டு வார்த்தையில ஃப்ரூ ஸ்டுக். ஸ்டுக் புதுசா இன்னொரு செகண்ட் வேர்டு இல்லைங்களா? செகண்ட் வேர்ட்ல எஸ் வந்தாலும் இல்ல ஸ்டார்டிங் ஒரு சிங்கிள் வேர்ட்ல ஸ்டார்டிங் எஸ் வந்தாலும் என்ன சவுண்ட் வரும்னா எஸ்சிஎஸ்டி சவுண்ட் வரும். இது எப்படி சொல்வீங்க? ஸ்டார்ட். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது மேம். ஸ்டார்ட். ஸ்டார்ட் எப்படி இங்கிலீஷ்ல எப்படி ஸ்டார்ட் எஸ் சவுண்ட் தானே வரும். ஆமா மேம். ஆனா ஜெர்மன்ல வந்து ஸ்டார்ட் எஸ்சிஎஸ்டி சவுண்ட். ஸ்டார்ட். ஓகே ஸ்டார்ட். அதே மாதிரி டபுள் வேர்டு சேர்ந்தப்ப ரெண்டாவது வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் இருந்துச்சுனாலும் எஸ்சிஎஸ்டி சவுண்ட் தான் வரும். ஃப்ரூஸ்டுக். அதுக்கும் எஸ்சிஎஸ்டி சவுண்ட். ஓகேவா? ஓகே மேம். எஸ் ஒரு நிமிஷம். அதே மாதிரி வேர்ட் எண்ட்லயோ இல்ல நடுவுல எங்கேயாச்சும் எஸ்டி வந்துச்சுன்னா அது நார்மல் எஸ்டி சவுண்ட் தான் வரும். சரிங்களா? ஓகே மேம். இப்ப நீங்க கேட்டுட்டு என்ன சவுண்ட் வருது, எஸ்டி சவுண்டா எஸ்சி சவுண்டா, உங்களுக்கு ரூல் என்னன்னு தெரிஞ்சிச்சு. பிகினிங் ஆஃப் த வேர்ட்ல எஸ்டி வந்தாலும் இஷ் சவுண்ட் வரும். அதே மாதிரி ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்த ஒரு வேர்ட்ல வந்து செகண்ட் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் எஸ்டி வந்தாலும் இஷ் சவுண்ட் தான் வரும். ஓகே மேம். 1. Fest. 2. Dienstag. நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க.
மியூட் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு அப்புறமா கடைசியில சொல்லுங்க என்ன மார்க் பண்ணிருக்கீங்கன்னு. 1, Fest. 2, Dienstag. 3, Stehen. 4, Start. 5, Meistens. 6, Stress. 7, Obst. 8, Vorstellen. 9, Frühstück. 10, Stimmen. 11, Lustig. 12, Durst. ஓகே மார்க் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேம். இப்போ சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன மார்க் பண்ணீங்க? எஸ்டி மேம். அடுத்தது டீன்ஸ்டாக் எஸ்சிஹெச்டி. டீன்ஸ் டாக் தான் சொல்லியிருக்காங்க. எஸ்டி தான் மேம். ஓ மூணாவது எஸ்சிஹெச் மேம். ஸ்டேயன். அடுத்தது நாலாவது எஸ்டி மேம். ஸ்டார்ட் எஸ்சிஹெச்டி ஸ்டார்ட். ஓகே மேம். இது நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது இதுல. ஓகேவா? ஓகே மேம். பிகினிங்ல வந்தாலே நீங்க எஸ்சிஹெச்டி சவுண்ட் தான் கொடுக்கணும். ஓகே மேம். மைஸ்டன்ஸ் எஸ்சிஹெச்டி. எஸ்டி மைஸ்டன்ஸ். மைஸ்டன்ஸ் வரல மைஸ்டன்ஸ். ஓகே மேம். எஸ்டி ஸ்ட்ரெஸ். எஸ்சிஹெச் மேம். ஓப்ஸ்ட். எஸ்டி மேம். ஃபார்ஸ்டெல்லன். எஸ்டி மேம். ஃபார்ஸ்டெல்லன். எஸ்சிஹெச்டி. எஸ்சிஹெச். ஃப்ரூஸ்டுக். எஸ்சிஹெச்டி மேம். ஸ்டிம்மன். எஸ்டி மேம். ஸ்டிம்மன். எஸ்சிஹெச்டி தான் மேம். எஸ்சிஹெச்டி. லுஸ்டிக். எஸ்டி துஸ்ட். எஸ்டி எஸ்டி. ஓகேவா? ஓகே மேம். அடுத்தது ஓகே wohin gehst du? Where are you going? Ein Arbeitstag wie immer hören Sie das Gespräch was passt markieren Sie. ஸோ இவங்க வந்து ஆடியோ கேட்டுட்டு இந்த 3 சென்டென்ஸ்ல எது கரெக்ட்னு சொல்லணும். அதாவது டாம் அண்ட் யூலியா ஜின் கொலிகன் இல்ல கைனே கொலிகன். அவங்க கொலிக்ஸா இல்ல கொலிக்ஸ் கிடையாதா? சிண்ட் ஆஃப் டைம் வெக் நாக் ஹவுஸ் வீட்டுக்கு போறாங்களா இல்ல ஒர்க்குக்கு போறாங்களா? ஜோர் ஆர்பைட். ஜி ஸ்பெஷல் ஊபர். அப்படியே மியூட் பண்ணிக்கங்க அப்போ. நான் ஏதாவது கேட்டா மட்டும் அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏன் சைடுல இருந்து ஏதாவது சத்தம் வருதா? இல்லைங்க மேம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், டாம் அண்ட் யூலியா வந்து கொலிக்ஸா இல்லையா. அப்புறம் ரெண்டாவது வந்து அவங்க ஜிசென்ட் ஆஃப் டைம் வேக் நான் ஹவுஸ் வீட்டுக்கு போறாங்களா இல்ல ஒர்க்குக்கு போறாங்களா. Sie sprechen über ihren Arbeitstag oder ihr Wochenende. அவங்க ஒர்க்கிங் டே பத்தி பேசுறாங்களா இல்ல வீக்கெண்ட் பத்தி பேசுறாங்களா. நான் ஆடியோ போடுறேன், நீங்க லிசன் பண்ணிட்டு அப்புறமா ஆன்சர் சொல்லுங்க. Hey, guten Morgen. Guten Morgen, Tom. Fährst du immer mit diesem Bus? Ja, aber du fährst doch eigentlich mit dem Fahrrad ins Büro, oder? Ja, das stimmt. Aber heute ist das Wetter nicht so gut. Schön. Dann können wir ja ein bisschen reden auf dem Weg in die Firma. Wo ist jetzt eigentlich dein neues Büro? Ich bin jetzt im 3. Stock, im Raum 318. Ah ja, zusammen mit Marie? Ja, genau. Und wie läuft es bei dir? Ganz gut. Ich hatte viel Stress in den letzten Tagen. Aber heute ist ein ruhiger Tag ohne Stress, glaube ich. Echt? Da hast du ja Glück.
Ja, ich habe heute Vormittag nur einen Termin bei der Bank. Wir müssen über neue Projekte sprechen. Und dann kann ich in Ruhe am Computer arbeiten, Mails schreiben und so weiter. Na, das klingt ja gut. Ja, der Termin dauert auch nur ungefähr eine Stunde. Das ist echt gut. Und du? Ach, heute ist auch ein ganz normaler Arbeitstag. Zuerst muss ich zur Post gehen, dann habe ich einen Kundentermin und dann muss ich zusammen mit Kollegen eine Präsentation planen. Ah, für das große Meeting nächste Woche? Genau. Um 15 Uhr habe ich einen sehr wichtigen Termin mit dem Chef. Mit Herrn Schmidt? Ja, und du kennst ihn ja. Und dann muss ich noch einen Bericht schreiben. Das klingt aber nach Stress. Da kannst du heute wahrscheinlich nicht um 17 Uhr nach Hause gehen. Ja, es wird wohl spät. Ah, wir sind ja schon da. Gehen wir noch zusammen bis zur Firma? Ja, klar. மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ டாம் அண்ட் யூலியா கொலீக்ஸா கிடையாதா? கொலீக்ஸுங்க மேம். Sie sind auf dem Weg nach Hause, was zur Arbeit? வீட்டுக்கு போறாங்களா ஒர்க்குக்கு போறாங்களாமா? வீட்டுக்கு போற வழியா இல்ல ஒர்க் போற வழியா? ஒரு வழி தானே. அடுத்தது அவங்க வந்து ஒர்க் டே பத்தி பேசுறாங்களா வீக்கெண்ட பத்தியா? ஒர்க்கை பத்தி பேசுறாங்க மேம். ஓகே. ஒர்க்க பத்தி பேசுறாங்கன்னா எங்க போறாங்க? ஒர்க்குக்கு தான் மேம் போறாங்க. அப்போ ஆனா அவங்க கொலீக்ஸ் கிடையாது. ஓகேவா? ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யல. இவங்க 3rd ஃப்ளோர்ல இருக்கிற ஆபீஸ், அவங்க வேற ஃப்ளோர்ல இருக்கிற ஆபீஸ். ஓகேவா? சோ மறுபடியும் சேம் ஆடியோ கேட்டுட்டு இது ஆரத்துல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணனும். ஓகே. சேம் ஆடியோ தான். Hey, guten Morgen. மியூட் பண்ணிக்கங்க. Hey, guten Morgen. Guten Morgen, Tom. Fährst du immer mit diesem Bus? Ja, aber du fährst doch eigentlich mit dem Fahrrad ins Büro, oder? Ja, das stimmt. Aber heute ist das Wetter nicht so gut. Schön. Dann können wir ja ein bisschen reden auf dem Weg in die Firma. Wo ist jetzt eigentlich dein neues Büro? Ich bin jetzt im 3. Stock, im Raum 318. Ah ja, zusammen mit Marie? Ja, genau. Und wie läuft es bei dir? Ganz gut. Ich hatte viel Stress in den letzten Tagen. Aber heute ist ein ruhiger Tag ohne Stress, glaube ich. Echt? Da hast du ja Glück. Ja, ich habe heute Vormittag nur einen Termin bei der Bank. Wir müssen über neue Projekte sprechen. Und dann kann ich in Ruhe am Computer arbeiten, Mails schreiben und so weiter. Na, das klingt ja gut. Ja, der Termin dauert auch nur ungefähr eine Stunde. Das ist echt gut. Und du? Ach, heute ist auch ein ganz normaler Arbeitstag. Zuerst muss ich zur Post gehen, dann habe ich einen Kundentermin und dann muss ich zusammen mit Kollegen eine Präsentation planen. Ah, für das große Meeting nächste Woche? Genau. Um 15 Uhr habe ich einen sehr wichtigen Termin mit dem Chef. Mit Herrn Schmidt? Ja, und du kennst ihn ja. Und dann muss ich noch einen Bericht schreiben. Das klingt aber nach Stress. Da kannst du heute wahrscheinlich nicht um 17 Uhr nach Hause gehen. Ja, es wird wohl spät. Ah, wir sind ja schon da. Gehen wir noch zusammen bis zur Firma? Ja, klar. ஓகேவா? அந்த அளவுக்கு. ஓகேவாமா? ஓகே. ஏடி ஓகே மார்க் பண்ணிட்டீங்களா இல்லையா? மேம்.
மேம் மார்க் கேட்டோம் பண்ணீங்களா இல்லையா? மேம் மார்க் பண்ணீங்களா இல்லையா? ஒரு So, heute Vormittag hat Tom keinen Stress. Is it true or false? கேக்கலையா? ஃபால்ஸா? சரி, இப்போ எதுவும் மார்க் பண்ணாதீங்க, சொல்லுங்க அவ்வளோதான். Thomas am Nachmittag zur Bank gehen. சொல்லுங்க, மறுபடியும் நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ பிரேக் போட்டு போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம். நீங்க சொல்லுங்க இப்போ சும்மா. Thomas am Nachmittag zur Bank gehen. இது தெரியலைங்க மேம். So der Termin in der Bank dauert 2 Stunden. ரைட் மேம். Julia muss zur Post gehen. சரி, நான் போடுறேன், இப்போ பாருங்க, கேளுங்க. Hey, guten Morgen. Guten Morgen, Tom. Fährst du immer mit diesem Bus? Ja, aber du fährst doch eigentlich mit dem Fahrrad ins Büro, oder? Ja, das stimmt. Aber heute ist das Wetter nicht so gut. Schön. Dann können wir ja ein bisschen reden auf dem Weg in die Firma. Wo ist jetzt eigentlich dein neues Büro? Ich bin jetzt im 3. Stock, im Raum 318. Ah ja, zusammen mit Marie? Ja, genau. Und wie läuft es bei dir? Ganz gut. Ich hatte viel Stress in den letzten Tagen. Aber heute ist ein ruhiger Tag ohne... நீங்க என்ன சொல்றாங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாங்க, கேளுங்க. Ich hatte viel Stress in den letzten Tagen. இப்ப சொல்ல போறதுதான் கவனமா கேளுங்க. Aber heute ist ein ruhiger Tag ohne Stress, glaube ich. கேட்டுச்சா? கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு மேம். புரியலையா? புரியுது. வீக்கர் ஸ்டாக் சொன்னாங்க மேம். ஸோ இன்னைக்கு வந்து heute ist ohne Stress அப்படின்றாங்க. ஸோ இங்க வந்து keinen Stress அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நோ ஸ்ட்ரெஸ். இங்க அவங்க பேசும்போது என்ன வேர்ட் சொன்னாங்கன்னா ohne Stress. ohne Stress, ohneன்னா வித்தவுட். ஓகேவா? ஓகே மேம். அப்படின்னா என்னது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது ரிஷ்டிகா ஃபால்ஸா? ரிஷ்டிக்மா ரைட்டுங்க மேம். ரைட் மேம். ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ, எங்கடி சவுண்ட் உங்ககிட்ட இருந்தடி வருது? என்னடி சவுண்ட் உங்ககிட்ட இருந்தா வருது பயங்கரமா? என்கிட்ட இருந்தா வருது. சரி சரி. ஓகே. மழை பெய்யுதுடி. Tom muss am Nachmittag zur Bank gehen. இது அடுத்த இது ஓகேவா? நான் போடுறேன், கேளுங்க. Echt? Da hast du ja Glück. Ja, ich habe heute Vormittag nur einen Termin bei der Bank. Wir müssen über neue Projekte sprechen. எஸ் மேம். பேங்க் ஏகன் போட்டிருக்கு மேம். பேங்க் போகணும்னு போட்டிருக்காங்கல்ல? எஸ் மேம். எப்போ போகணும்னு சொல்லியிருக்காங்க? நாக் மிட்டாக் சொல்லிருக்காங்க மேம். சொல்லியிருக்காங்களா? மறுபடியும் போடுறேன், கேளுங்க. Da hast du ja Glück. Ja, ich habe heute Vormittag nur... ஃபார் மிட்டாக். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நாக் மிட்டாக் கொடுத்திருக்காங்க மேம். அப்புறம் என்ன, ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸுங்க மேம். ஃபால்ஸ் மேம். அத கவனமா கேட்கணும். ஓகே மேம். அடுத்தது. Ein Termin bei der Bank. Wir müssen über neue Projekte sprechen. Und dann kann ich in Ruhe am Computer arbeiten, Mails schreiben und so weiter. Na, das klingt ja gut. Ja, der Termin dauert auch nur ungefähr 1 Stunde. Das ist... Der
termin in der Bank dauert 2 Stunden சொல்லிருக்காரு. இங்க என்ன சொன்னாரு? வெறும் ஸ்டுண்டு தாங்க மேம் சொன்னாங்க. Ja gut. Ja, der Termin dauert auch nur ungefähr eine Stunde. eine Stunde. eine Stundeனா 1 hour. ஓகேவா? இங்க 2 hours போட்டிருக்காங்க, அங்க 1 hour ன்னு சொல்றாங்க. False மேம். அடுத்தது இப்ப யூலியா அவங்க வேலையை பத்தி சொல்வாங்க. Das ist echt gut. Und du? Ach, heute ist auch ein ganz normaler Arbeitstag. Zuerst muss ich zur Post gehen. என்ன மோசி சொன்னாங்க? மொசிசா ஹேன்னு சொன்னாங்க. போஸ்ட் சொல்லுங்க மேம். சொல்லுங்க. Heute ist auch ein ganz normaler Arbeitstag. Zuerst muss ich zur Post gehen. போஸ்ட் கேன்னு சொன்னாங்க மேம். ஓகே. அடுத்தது jetzt nur muss Julia beim Chef sein. So 14 jetzt நுவருக்கு வந்து யூலியா வந்து பாஸை மீட் பண்ணணும் அப்படின்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. Dann habe ich einen Kundentermin und dann muss ich zusammen mit Kollegen eine Präsentation planen. Ah, für das große Meeting nächste Woche? Genau. Um 15 Uhr habe ich einen sehr wichtigen Termin mit dem Chef. எஸ் மேம். என்னது? ஃபால்ஸ் மேம். ஆமா பொண்ணு. Genau. Um 15 Uhr habe ich இங்க பிஎச்ஏ சொல்லிருக்காங்க. இங்க என்ன சொன்னாங்க? ஃபுன்சேன். அப்பனா ஃபால்ஸ். ஃபால்ஸ் மேம். einen sehr wichtigen Termin mit dem Chef. Mit Herrn Schmidt? Ja, und du kennst ihn ja. Und dann muss ich noch einen Bericht schreiben. எஸ் மேம். இது ட்ரூ மேம். அப்பாடா புரிஞ்சுதா? இதுக்கே 1/2 an hour ஆயிடுச்சு. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது மட்டும் மார்க் பண்ணிட்டு ஆங்க மேம். கிராமர் வந்து நான் மண்டே சொல்லி தரேன். இப்ப சொல்லி கொடுத்தேன்னா இப்ப டாட்டிவ மறந்துடும் உங்களுக்கு. சரியா? ஓகே மேம். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து எந்த சென்டென்ஸ் எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு மார்க் பண்ணும். ஓகேவா? Am Nachmittag geht Julia zum Chef. ஸோ Nachmittag வந்து யூலியா பாஸ் கிட்ட போறாங்க. எந்த பிக்சர்? யூலியாமா, யூலியா போறாங்க பாஸ் மீட் பண்றதுக்கு. ஓகே. டாம் kommt aus der Bank und trifft Julia, so ein Zufall. டாம் பேங்க்ல இருந்து வெளியில வராரு, யூலியாவை மீட் பண்றாரு. ஏ மேம். Okay. Um 15 Uhr ist Julia beim Chef. Der Termin ist wichtig. So 15 Uhr பாஸ் கிட்ட இருக்காங்க யூலியா. டேங் மேம். Okay. Tom geht heute schon um 9 Uhr zur Bank. Bank போறார் டாம். மேம். Das Gespräch in der Bank dauert eine Stunde. பேங்க்ல வந்து 1 hour ஆகும். எஸ் மேம். பேங்க் தானே சொல்லிருக்காங்க. சேம். யூலியா kommt vom Chef und trifft Tom. யூலியா வந்து பாஸை மீட் பண்ணிட்டு வெளில வராங்க, டாமை மீட் பண்றாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கிராமர் வந்து நான் இப்ப சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு மறந்துடும். அதனால இப்ப சொல்லி கொடுக்கல, மண்டே சொல்லி தரேன். ஃப்ரெஷ்ஷா வாங்க. ஓகே மேம். ஆல்ரெடி படிச்சத கொஞ்சம் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க.
டைம் ஒரு தடவை சொல்லி தரீங்களா மேம்? அது சுத்தமா புரிய மாட்டேங்குது மேம். சுத்தமா. டைமா? ஆமா மேம். அது எங்களுக்கு புரியுற மாதிரி அது அது எவ்வளவுதான் பார்த்தாலும் புரியல மேம். ஏன் புரியலம்மா? புரியவே இல்ல மேம் எனக்கு. யாரெல்லாம் தெரியல மேம். நடத்துனீங்கல்ல மேம், ஆ அப்பையில இருந்து கொஞ்சம் பித்து பிடிச்சி ஏதுமா? ஸ்டார்டிங் கிராமர்ல இருந்தே புரியலைங்க மேம் எங்களுக்கு. அதான் சொல்றேன், இப்போ இந்த ஒரு கிராமர் வந்து ஃபர்ஸ்ட்ல புரியலன்னா போக போக தான் உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? நான் மறுபடியும் இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு கிராமர் வந்து ஒரு நாள் ஃபுல்லா சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. நான் இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஓகே மேம். ஓகே. 7 இது வந்து அஃபிஷியல் இன்அஃபிஷியல் 2 டைம் இருக்கு இல்லைங்களா? அஃபிஷியல் வந்து ரொம்ப ஈஸி தான். எப்படி இருக்கோ அப்படியே 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் அப்படியே சொல்லிடணும். அது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை இல்ல? இல்ல மேம். இப்போ என்ன டைம் ஆகுது? அஃபிஷியல் டைம்னா 8 மணி 9 நிமிஷம் ஆகுதா? ஆமா மேம். ஸோ 8 மணிக்கு என்ன வரும்? 24 ஹவர்ஸ்னா 20 இல்லைங்களா? ஆமா மேம். எஸ் இஸ் ஜேன் ஓவர் 9 அப்படியே சொல்வீங்க. அது எந்த இதுவுமே இல்லை. எஸ் இஸ் ஜேன் ஓவர் 9. சரிங்களா? ஜேன் ஓவர் 9 பேசுறதுக்கு தான் ஓவர் இப்படி சொல்வீங்க. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபியர் சேன் ஓவர் ஃபுன் ஃபுன் ஃபியர் சேஷ். இது அப்படியே சொல்வீங்க. சாரி, ஜேன் கிடையாது. இன்னும் நானும் அப்படியே சொல்ல, நீங்களும் அப்படியே சொல்றீங்க. 20 தானே? ஆமாங்க மேம். ஜ்வான்சிஷ் தானே? எஸ் மேம். ஜ்வான்சிஷ் ஓவர் 9. ஸோ இப்போ 10 மணி ஆச்சு. ஜ்வான்சிஷ் ஓவர் ஜேன். எஸ் இஸ் ஜ்வான்சிஷ் ஓவர் ஜேன். இதில் உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை இல்லைங்களா? இது கிளியர். ஆனால் இன்அஃபிஷியல் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த டைம் இங்கே இருக்கிற டைம் படியே போகலாம். இப்போ 5 நிமிஷம் இருக்கு, 7 ஆகுறதுக்கு 5 நிமிஷம் இல்லைங்களா? அப்போ என்ன சொல்வீங்க? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவீங்க. VOR. வார் இல்ல ஃபார். VOR வந்து ஃபார். FOR எப்படி சொல்றீங்க அந்த மாதிரி ஃபார் சொல்லணும். அப்பனா என்ன சொல்வீங்க? சீபன் ஃபார் ஜீபன் இப்படிதான் சொல்வீங்க. 5 மினிட்ஸ் இருக்குன்னா 5 நிமிஷம் இருக்குது. ஆமா. ஓகேவா? ஓகே மேம். இப்போ 2 நிமிஷம் தான் இருக்குன்னா கூர்ஸ் ஃபார் ஜீபன் சொல்லணும். கூர்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. கூர்ஸ் ஃபார் ஜீபன். 2 நிமிஷம் இருக்கு அப்படின்னா. ஓகேவா? ஓகே மேம். 7 o'clock ஆச்சுன்னா ஜீபன் சொல்லிடலாம். என்ன டைமோ அது சொல்லிடலாம். அதே மாதிரி இங்க வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கூர்ஸ் நாக் ஜீபன். முடிஞ்சிச்சு ஃபாஸ்ட்ன்றதுக்கு நாக் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் இருக்குன்னா ஃபார் யூஸ் பண்ணோம், முடிஞ்சதுன்னா நாக் யூஸ் பண்ணோம். ஓகேவா? கமலா புரியுதா? கமலா இப்ப மெட்ரின் எடுத்துட்டியா? உங்களுக்கு போயிட்டு தானே இருக்கு. டேப்லெட்டும் இருக்கு, இன்ஜெக்ஷனும் இருக்காங்க. வெளியில வாங்கிக்கிறீங்கன்னா ஒரு மாத்திரை ஒன்று எழுதி தரோம்.